வணக்கம் நேயர்களே, தெய்வ ஆராதனை என்ற இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே.ஆர். ரமேஷ், ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜர். அனைவரையும் இப்போல்லாம் பார்க்கும்போது கையில் நிறைய கயிறு கட்டியிருக்கோம். என் கூட என் கையில் இருக்க மாதிரி இந்த கயிறு கட்டுறதுனால சக்ஸஸ் வருமா, சக்ஸஸ் வராதா, இந்த கயிறு பலன் தருமா தராதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் உண்டு. கயிறில் ரெண்டு விதமான விஷயங்கள் உண்டு. ஒன்று, நம்ம நார்மலாக கடையில் போய் கலராக கயிறு இருக்குது, சிகப்பு கலரில், மஞ்சள் கலரில், பச்சை கலரில், கருப்பு கலரில் அப்படின்லாம் கயிறு இருக்குது அப்படின்னு வாங்கி கட்டிக்கிறது. இந்த கருப்பு கயிறை கட்டுவது ஜென்ரலாக கட்டும்போது இது திருஷ்டியை போக்கிவிடும் அப்படிங்கிறதும், இடுப்பில் அரணா கயிறு அப்படின்னு ஒன்று கட்டிப்போம், அரஞ்சான் கயிறு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடுப்புடைய அந்த பார்ட்டை பிரித்து கொடுக்கக்கூடிய விஷயமாக வச்சுக்கிறோம். இந்த கயிறுகளுடைய பலன்கள் எல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நார்மலாக கயிறு. கருப்பு கயிறு கட்டும்போது முடிகள் போட்டிருக்கிற கடையிலெல்லாம் வாங்குவோம் இல்லையா, இதெல்லாம் முடி கயிறு, அவ்வளோதான். அது முடியில் என்ன மந்திரங்கள் சொன்னார்கள், முடியை போட்டிருக்கா கயிறு வச்சுருக்கிறோம், அவ்வளோதான், முடி கயிறாக வைத்திருக்கிறோம். இது நம்பிக்கையின் அடிப்படையில் கைகள் கட்டியிருக்கோம், அவ்வளோதான். இதுக்கெல்லாம் டியூரேஷன்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்வளோ நாள் வச்சுருக்கலாம், கட்டிக்கலாம், அவ்வளோ நாளுக்கு அப்புறம் தூக்கி போட்டுடலாம், அவ்வளோதான். ஆனால் ஒருத்தர்கிட்ட போய் ஒரு ஹோமத்தை பண்ண சொல்கிறோம், இல்லை ஒரு யாகம் பண்ணுறாரு, அந்த யாகத்தில் ரக்ஷை அப்படிங்கிற கயிறை நீங்கள் வாங்கி வந்தீர்கள் என்றால் அந்த ரக்ஷையுடைய பலன் 90 நாளைக்கு இருக்கும். ரக்ஷையை நீங்கள் கையில் கட்டிக்கலாம். ரக்ஷ கயிறுனா எப்படின்னா, சண்டி ஹோமம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. அங்கே சண்டி ஹோமத்தில் அங்கே மந்திரத்தை சொல்லி அவர்கள் முடிக்கயிறு போட்டு அந்த ரக்ஷையை அந்த குடத்தில் வைத்து அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட தரும்போது இதனுடைய அந்த ஆவாகனம் சொல்லுவோம், அந்த விஷயம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். இது 90 நாட்களுக்கு இந்த ரக்ஷையோடைய பலன் கிடைக்கும். அப்போ ரக்ஷைனா உங்களை தடுத்து நிறுத்தக்கூடிய அப்படின்னு அர்த்தம். 90 நாளே இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஆவாகனம் பண்ணி திருப்பி பண்ண வேண்டிய விஷயம். இதையே தாயத்து அப்படின்னு சொல்லுவோம். ஒரு வெள்ளியில் உள்ளுக்குள்ளார அந்த விஷயத்தை சேர்த்து மூடி வச்சுருப்பாங்க. இப்போ நம்பூதிரிகள் எல்லாம் நம்ம கேரளா சைட்லலாம் போனீங்கன்னா நிறைய தாயத்து கொடுப்பாங்க. இல்லை மந்திரித்து தாயத்து கொடுப்பது அப்படின்லாம் உண்டு. இந்த தாயத்து கொடுப்பது அப்படிங்கிற விஷயம் எப்படி இருக்குன்னா, இது 3 வருஷத்துக்கு தாயத்துங்கிறதுடைய லைஃப் இருக்கும். அது மேலே அந்த தாயத்து தான் வேலையை இழந்துவிடும். அதனால் ஒரு மந்திரிகமோ மாந்திரிகமோ கொடுத்த தாயத்து 3 வருஷத்துக்கும், ஒரு ரக்ஷை கயிறு என்பது 90 நாட்களுக்கு முன்பு இருக்கும் என்பதை மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். வெளியில் வாங்கக்கூடிய கயிறுகளுக்கெல்லாம் பெரிய சான்டிட்டிலாம் மைண்டில் வச்சுக்காமல் வாங்கினோம் கட்டினோம் வச்சுக்கோங்க. அவந்தாகாத, ஐயோ இது அவுந்து போச்சே, அது ஊழ்ந்து போச்சு, இது எதுவும் ஆகிடுத்தேன்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுட்டு இன்னும் 2 கயிறு வாங்கி கட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சரிங்களா? மற்றொரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்.